கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. நீதிமொழிகள் 15 அதிகாரத்தில் 3வது வசனத்தில் இந்த வார்த்தை வருது. கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ கர்த்தர் நல்லவரையும் சரி தீயவரையும் சரி ஒரே பார்வையில் தான் அவர் பார்க்குறார், வேற்றுமையாக பார்க்கல அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. 4வது வசனத்தில் ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சமும் நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கியம் உள்ள நாவு எப்படி இருக்கும்னா ஜீவ விருட்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாவினுடைய மாறுபாடு அப்படின்னா நாம் பேசுகின்ற வார்த்தை நேர்மறையான சிந்தனையோடு பேசும்போது நம்முடைய நாவு ஜீவ விருட்சத்தை நமக்கு உண்டு பண்ணுது. அதே பாதிப்புடைய விஷயங்களை நம்ம பண்ணோம்னா நாவின் மாறுபாடான பேச்சுக்கள் பேசினா ஆவியை நொறுக்கி போடுகிறது. ரொம்ப கவனமாக நாவை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். மூடன் 5வது வசனம், மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. மூடன் பார்த்தீங்கன்னா தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனே விவேகின்னு சொல்லப்பட்டிருக்கு. தாய் தந்தைகள் சொல்லும் வார்த்தையை மதித்து எந்த குழந்தை நடக்கின்றதோ அவன் விவேகியாக இருக்கின்றான். இது தேவனுடைய வார்த்தை. 6வது வசனம், நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு. வருமானத்திலேயே துன்பம் உண்டு அப்படின்னு சொல்கிறார். அப்போ துன்மார்க்கனாக இருந்தால் நீங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு வர முடியாது, அது துன்பமாக தான் இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நீதிமானாக இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஞானிகளுடைய உதடுகள் அறிவை இறைக்கும், மூடரினுடைய இருதயமோ அப்படி அல்ல. 7வது வசனத்தில் ஞானிகள் உதடுகள் அறிவை இறைக்கும், மூடர்